வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்ட் பேங்க் இதுக்கான இன்டர்வியூ முடிஞ்சு அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து விட்டுட்ருக்காங்க. ஸோ நிறையா டிஸ்ட்ரிக்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட லிங்க் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவில் கொடுத்துருப்போம். நீங்கள் கூகுளில் போயிட்டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் டிஆர்பி ரிசல்ட்ஸ்னு போட்டாலும் வரும். இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனித்தனி வெப்சைட்ஸ் இருக்குது. டிஆர்பி சேலம் இல்லை டிஆர்பி தருமபுரி அப்படி போட்டாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட கணிப்பை வச்சு ஸோ செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டை வச்சு எவ்வளோ கட் ஆஃபில் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில் வந்து செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருப்போம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வந்து நம்மளோட இதில் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் தான் ரிசல்ட்ஸ்ன்றது வந்திருக்கிறதுனால இப்பொழுதுக்கு ஒரு 30 பேர் கொடுத்துருக்காங்க. கொடுக்காதவங்க ஸோ நம்மளோட அட்மின் நம்பருக்கு வந்து கொடுத்துக்குவாங்க. நம்ம டெஸ்ட் பேஜில் பாஸ் ஆனவங்க, அதாவது செலக்ட் ஆனவங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா கவிதா கோயம்புத்தூர்லேருந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. தென் சுப்புராஜ் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டில் செலக்ட் ஆகிருப்பார். ராதிகா தேவி வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் செலக்ட் ஆகிருப்பாங்க. பால் பாஸ்கர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். தென் வந்து ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டில் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்களாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 30 பேருக்கு மேலே இது வரைக்கும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் பாஸ் ஆனவங்க, அதாவது செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 ப்ளஸ் எடுத்துக்கோங்க. 140, 143, 145, 138, 135, 130 எடுத்தவங்களாம் செலக்ட் ஆகிருக்காங்க. அதாவது எந்த வித இடையூறுகளும் இல்லாமல், மற்ற எந்த பாலிடிக்ஸ் எதுவும் இல்லாமல் ஸோ மெரிட் பேஸில் வந்து செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் தான் வந்து இது. ஸோ 140க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லிஸ்ட்டு வந்து வரும். ஸோ 200 கொஷின்ஸ்க்கே 140 இது வந்து. ஸோ இன்டர்வியூவில் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து மாறி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாமோட ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 200 கொஷின்ஸ் இருந்திருக்கும். அந்த 200 கொஷின்ஸில் 140 ப்ளஸ் அடித்தவங்க இதில் வந்து வந்திருக்காங்க. மெரிட் பேஸ்லேயே எந்த விதமான பாலிடிக்ஸ் உள்ளீடுகளும் இல்லாமல் நேர்மையாக வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 135 அண்டு 135 ப்ளஸ் தென் 140 எடுத்தவங்களாம் இவங்க வந்து லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அதுக்கு குறைவான இதில் வந்து யாராவது வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. தென் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது வந்து நேம் கொடுக்காமல் இருந்தீங்கனாலும் வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸில் கம்யூனிட்டி டேப்பில் வந்து கொடுத்துருப்போம் யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓமான டிஸ்ட்ரிக் ஒரு 7 டிஸ்ட்ரிக் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. இன்னும் கூடிய மற்ற டிஸ்ட்ரிக் ரிசல்ட்ஸோடு வந்து வந்துடும். நம்மளுடைய வெப்சைட்லேயே வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம், குரூப்லேயும் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ டிசிசிபிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சில் இல்லாதவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், அதை செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா அட்மின் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.